சரி பார்த்து போ, மெதுவாக ஏறு. போ. அடே ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க, போய் ஓட்டர் ஐடி லிஸ்ட்டு வந்திருக்கான்னு போய் எழுத போனோம். அங்கே எழுத போனால் என்னன்றாங்க, அந்த லிஸ்ட்டு வேணும், இந்த லிஸ்ட்டு வேணும், 2005 போட்ட லிஸ்ட்டு வேணும், அது இருந்தால் தான் எழுதணும், இல்லைன்னா நீங்கள் புதுசாக எழுதுகிற மாதிரி எழுதணுன்ட்டு காலையில் போய் இவ்வளோ நேரம் நானும் பையனும் போய் இவ்வளோ நேரம் நின்றுட்டு லாஸ்ட்டில் என்னன்றாங்க, 2005 போட்டிருந்தா தான் ஓட் லிஸ்ட் உங்களுக்கு இல்லையா, உங்கள் அம்மா அப்பா யார் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு வர சொல்லுங்க, அவங்களுக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு. எங்கள் அப்பா குளிக்கு போயிட்டாரு. எங்கள் அம்மா ஊட்டியிலேருந்து வந்து ஓட்டர் ஐடியை இப்போத்தி வரைக்கும் இப்போ தான் வாங்கியிருக்கு. நான் எங்கே போய் 2005 போய் ஓட்டர் ஐடி வாங்குறது? என் புருஷனே இறந்துட்டா. இப்போ பசங்களுக்கு இப்போ தான் ஓட்டர் ஐடியே வந்திருக்கு. இந்த வருஷம் தான் புதுசாக ஓட்டு போட போகிறானுங்க. அப்புறம் 9ஆம் தேதி வாங்க ஓட்டு புதுசாக எழுதுகிற மாதிரி எழுதலான்னு சொல்லிட்டு, ஆனால் நான் ஓட்டு போன வருஷம் போட்டிருக்கேன். ஆனால் ஓட்டு வேஸ்ட்டு. ரொம்ப ரூல்ஸுங்க இதெல்லாம், இல்லாதவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் அங்கே போய் வாங்க சொல்கிறாங்க, இங்கே வாங்க சொல்கிறாங்க, அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, இது எடுத்துகிட்டு வந்து எழுத சொல்கிறாங்க. ஒன்றும் மிஸ்டேக் ஆகக்கூடாது. இதெல்லாம் யாருனாலுங்க முடியும். ஒரு ஓட்டு போடுறதுக்கு நம்ம உரிமை தான் இல்லைன்றது இல்லை. ஆனால் புதுசாக போட வச்சு ரொம்ப அழைச்சிலுங்க. இன்னைக்கு ஏண்டா போகணுமோன்னு ஆகிடுதுங்க. என்னத்த சொல்கிறது, காலையில் போனது அது போய் வேஸ்ட்டு. ஓ கடவுளை, வெயில் வேறு, சரியான வெயில். அலோ, கால் வேறு சுடுதுங்க, நிற்க முடியல. ஏன் கேட்குறீங்க? அங்கே பொழப்பு இருக்கிற ஒரு ஓட்டு இத்தனை வருஷம் எப்படி போட்டோம் அப்படியே போடலாமில்ல. எத்தனை பேர்த்துக்கு ஓட்டில் பேரே இல்லை தெரியுங்களா? எல்லாம் புதுசாக வந்தவங்கெல்லாம் பாவம் ரிட்டன் போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுது. ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம். அது நம்ம இல்லாதவங்கெல்லாம் போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்கெல்லாம் போய் நின்றுட்டே இருக்க முடியுமா? ஒரு ஓட்டுக்கோசரம் இவ்வளோ நேரம் நிற்க முடியுமா? இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு சோத்துக்கு வழி இல்லைன்னா யார்? இன்னைக்கு போனால் தான் சாப்பாடு. இன்னைக்கு போய் பொழுதாகி போச்சுமா. காலையில் போனது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நின்று என்ன பிரயோஜனம்? பேரே இல்லை. இனி நான் புதுசாக ஓட்டு இந்த வருஷத்துலேருந்தான் நான் புதுசாக பிறந்து ஓட்டு போட்ட மாதிரி இனி லிஸ்ட்டு வரப்போகுது. போனால் இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா இல்லை. அந்த மாதிரி நிலமையில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறது? இந்த ஒரு நம்ம உரிமைக்கு நம்மளே உரிமையாக போட முடியாத காலம் கட்டமாகி போய் ஒன்றும் பண்ண முடியாது. எந்திரிச்சு வாடி, வெயில். வாத்தங்க. ஐயோ எந்திரி, படுக்க வேண்டாம். வா நீ வா, தயவு செஞ்சு வா. வெயில் வா, நடப்பா.